அனைவருக்கும் வணக்கம். எல்லா காலகட்டத்திலையும் பெரியார் சர்ச்சைக்குரியவராக தான் இருந்திருக்கிறார். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துருவாங்க. அது சரியான விளக்கமாக இருக்கும். அதே போல் பெரியாரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, கடவுள் உங்கள் முன்னாடி நின்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார். எவ்வளோ ஒரு அருமையான பதில் அவர் கொடுத்தாரு தெரியுங்களா? எனக்கு என்ன, அப்படியே அவரை வணங்கி நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த கொள்கை முரண்பட்ட கொள்கையாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை இருக்கிறப்ப அது நம்ம ஏற்றுக்கணுங்கிறத தான் பெரியார் சொன்னது. அதே போல் அவரே இப்போ எந்த மீட்டிங்கில் அவர் பேசினாலும் அதான் சொல்லுவார். நான் சொல்கிறதே அப்படியே நம்பிட்டாங்க, உன் சிந்தனைக்கு தந்தாலும் உனக்கு அறிவு தந்தாலும் நீ எடுத்துக்கோ, சிந்தித்து பாருன்னு தான் சொல்லுவார். திருப்பி திருப்பி அதை ஒவ்வொரு மீட்டிங்கிலும் பேசுவார். அதே போல் இன்றைக்கி இந்த மாட்டு மூத்திரத்தை பெருசுப்படுத்திகிட்டே இருக்காங்க. அந்த பேராசிரியர் காமக்கோடி திருப்பியும் சொல்கிறாரு, மாட்டு மூத்திரத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு. நீங்கள் ஐஐடி பக்கத்தில் தான் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 50 பேஷண்ட்டு கூப்பிட்டு அரசு அனுமதியோட, மருத்துவத்துறை அனுமதியோடு நீங்கள் கூப்பிட்டு இது ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள், அது பிறகு மக்களுக்கு சொல்லுங்கள் இத்தனை பேர் குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மக்களும் ஏற்றுப்பாங்க இல்லையா? அதனால தான் பெரியார் அந்த கடவுள் மறுப்பு சொன்னதை நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஐஐடியினுடைய இயக்குனராக இருக்கிறதால உங்களுக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படிங்கிறது தான் என்னை போன்றவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் மிஸ்டர் காமகோடி அவர்களே. நன்றி, வணக்கம்.